தன்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாஸ்டர், எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாஸ்டர் நல்லா இருக்காங்க. பாஸ்டர், எல்லாருக்கும் நல்ல வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்ல செழிப்பான இன்பங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா பாஸ்டர், அவங்களுக்கு இயேசு இல்ல பாஸ்டர். ஆனால் நான் அப்படி அல்ல. என் குடும்பத்துல எல்லாரும் விடவும் படிப்புல குறைஞ்சுவேன். எனக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கிடையாது, எனக்கு ஒரு அரசு உத்தியோக வருமானமே எனக்கு கிடையாது, எனக்கு மாத சம்பளம் கிடையாது. பாஸ்டர், பாஸ்டர், என் வாழ்க்கைன்னு சொன்னா தினக்கூலி வேலை செஞ்சு வாழ்ற வாழ்க்கை. பாஸ்டர், என் குடும்பத்தில் எல்லாரும் முந்தி முந்தி எல்லா சொத்து சுகங்களை சம்பாத்தியங்களை எல்லாம் எடுத்தாங்க. பாஸ்டர், எனக்கு ஒரு ஓரத்தை மாத்திரம் கொடுத்தாங்க. பாஸ்டர், பிரதர், உண்மையா சொல்றேன், என் வாழ்க்கையில நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் படிச்சு நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனா என் பிள்ளை படிப்பிலே பின்தங்கி இருக்கிறார். என் பிள்ளைகள் படித்து முடிக்கிறார்கள், வேலை கிடைக்கல பாஸ்டர். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வேலை பாஸ்டர், அவங்க எல்லாம் அரசு வேலை வாங்கிட்டாங்க, எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. பாஸ்டர், பிரதர், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தில் நான் செல்லும் பொழுது என்னை எல்லாரும் பார்த்து சொல்வார்கள் பரிதாபமாய், நீ என்னைக்குதான் சம்பாத்தியம் பண்ண போற, நீ என்னைக்குதான் ஒரு வீடை வாங்க போற, என்னைக்குதான் உன் பிள்ளைகள் நல்லா இருக்க போறாங்க என்று சொல்லுவார். என் வாழ்க்கையின் நிலை இதுதான். உன்னை பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்கிறார், முந்தினோர் எல்லாம் பிந்தினோராய் மாறுவார்கள், பிந்தின நீ எல்லாருக்கும் முன்பாக முந்தினவனாய் நீ மாறுவாய். பாஸ்டர், நம்பவே முடியல பாஸ்டர். எப்படி பாஸ்டர் நம்புறது? இது தெய்வத்தால் ஆகுமா? இன்றைக்கு நீ பிந்தியவன், பின்னால் எறியப்பட்டவன், எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு சகோதரி. எல்லாரும் உன்னை பின்னாக எறிந்து போட்டார்கள். அதனால் ஒடுங்கி உடைந்து நொறுங்கி குடும்பத்தில் எல்லாரும் மேன்மையா இருக்கிறார்கள். ஆனா என் வாழ்க்கை என்று சொல்வது யாரும் என்னை திரும்பி பார்க்க கூடாத ஒரு நிலை. என் வாழ்க்கையிலே மெச்சமாய் சொல்ல யாதொன்றும் இல்லை என்று சொல்லி பிந்திய நிலையில் பின்தங்கி போய் ஒடுங்கி உடைந்து நொறுங்கி வந்திருக்கிற ஆத்துமாவே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அதிக நாள் செல்லாது, அதிக காலமினி செல்லாது, ஒரே வினாடியிலே, ஒரே நாளிலே இவர்கள் எல்லாரை விட முந்தினவனாக, முந்தினவளாக உன்னை நான் நிறுத்த போகிறேன். உன்னை நிறுத்த. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இது சாத்தியமாகுமா? ஆண்டவர் செய்ய முடியாததை சொல்ல மாட்டார், செஞ்சதை தான் சொல்லுவார், செய்யறதை தான் சொல்லுவார். அல்லேலூயா. தன்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.